ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய இந்த மஜ்லிஸுடைய தலைவர் அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, எனக்கு முன்னால் அவனுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய குணாதிசயங்களையும் அவர்களுடைய வாழ்வியல் பற்றிய முறைகளையும் அவர்களை பின்பற்றுவதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றியெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த உலமாக்கள் அந்த உபதேசங்களே போதுமானதாக இருந்தாலும் ஃபகீரை, இந்த பாவியை பேசுவதற்காக அழைத்து முன்னிறுத்திய அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க சில வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு செய்த பேருபகாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நமக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை நமக்கு தந்திருக்கிறான். அது ஷிஃபாவாக இருக்கிறது, நமக்கு ஹிதாயத்து தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான் இந்த முஃமின்களுக்கு, இது போன்ற ஒரு நபியை உங்களுக்கு அனுப்பி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பேருபகாரம் என்பது மண்ணுங்கிற வார்த்தை அரபி படித்தவர்களுக்கு தெரியும். உச்சக்கட்ட பேருபகாரம் அதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நியாமத்தை நாம உம்மத்தை முஹம்மதியாவில் பிறந்திருப்பதுதான். இதை விட வேற சிறப்பே தேவையில்லை. என்னதான் இந்த உம்மத்துல மிக மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் அல்லாஹ் இடத்துல அவன் சிறந்தது. முன்னுண்டான உம்மத்தினார்கள் எவ்வளவுதான் அவர்கள் இபாதத்துகள் செய்திருந்தாலும் கூட, எவ்வளவுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக அர்ப்பணித்திருந்தாலும் கூட, இந்த உம்மத்துல இருக்கிற ஒரு பாவியான அடிமைக்கு இருக்கிற அந்தஸ்து அல்லாஹ் இடத்துல அவர்கள் கிடையாது. இது நமக்கு பார்க்கும்போது வேணா அது நமக்கு பார்க்கும்போது வேணா அது எப்படி இப்படி ஆச்சரியமாக இருக்கலாம். அல்லாஹுடைய ஏற்பாடு அப்படிதான். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட சொல்லுவாங்க, லம்மா தஅல்லாஹு தாயினா லிதாஅத்திஹி பி அக்ரமிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம். அல்லாஹ் தஆலா நம்மளை அழைக்கும் போது தாஅத்துக்காக, இபாதத்துகளுக்காக, அப்ப எப்படி அழைக்கிறான்? அதிகம் சங்கையான உம்மத்தினர்களே என்று அழைக்கிறான். ஏன் தெரியுமா? நாமோ சங்கையான நபியுடைய உம்மத்தாக இருப்பதின் காரணத்தினால். முன்னுண்டான உம்மத்தார்கள் அந்த நபிமார்களே அவங்க பெற்றார்கள். அந்த நபிக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம நபிக்கு இருக்கிறது. இவர்களுடைய பரக்காத்துல தான் அவர்கள் நபியாக ஆனார்கள். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆரம்பத்துல ஆலமே அருவாகல நாம எல்லாம் இருந்தோம். அங்க அல்லாஹு தஆலா நபிமார்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை எடுத்தேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப உடன்படிக்கை எடுக்கும் போது நபியவர்கள் விஷயத்துல எடுத்ததாக தஃசீர்கள்ல சொல்றாங்க. அப்ப அதனாலதான் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்துக்கு அவங்க அறிவித்து கொடுப்பாங்க, தான் நபி என்றும் அல்லாஹ் இலாஹ் என்றும். மேல் மிச்சமாக ஒரு வார்த்தை சொல்லியாகணும், அவர்கள் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டதாக சொல்லியாகணும். அவங்க சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் இலாஹா இருக்கிறான், அல்லாஹை தவிர வேற இறைவன் இல்லை, வணங்குவதற்கு தகுதி உள்ளவன் யாரும் கிடையாது, வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அதனால நீங்க அவனை மட்டும்தான் வணங்கணும். நான் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறேன், உங்களுக்கு அல்லாஹை பற்றி அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன். பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், அவர் ஒருவேளை என்னுடைய காலத்தில் வந்துவிட்டால் நானும் அவரை ஈமான் கொண்டு அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நீங்களும் அதை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை நான் போன பிறகு என்னுடைய காலத்திலே அந்த நபி வந்துட்டால் அவருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், என்னுடைய இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நபியுடைய பரக்காத்துல தான் அவர்களும் நபிமார்களாக ஆறார்கள்.
அதனாலதான் நம்ம நபிக்கு மட்டும்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற பட்டம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஆதம் சஃபியுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், ஆதம் சஃபியுல்லா. அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், நூஹ் நஜியுல்லா. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இப்ராஹிம் கலீலுல்லா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், மூசா கலீமுல்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், ஈசா ரூஹுல்லா. ஆனா யாருக்குமே ரசூல் என்ற பட்டம் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தானா அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுத்தான். அதனால இவர்களை பற்றி சொல்ல வந்ததுனால அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதர் அவங்க. அதனாலதான் இந்த உம்மத்துக்கு நபிக்கு பிறகு ஒரு நபி தேவைப்படல. ஏன்னா நபி அவர்கள் செய்த அந்த தப்லீக், நபி அவர்கள் செய்த அந்த சேவை பிறகு ஒரு நபி தேவைப்படாத அளவுக்கு செஞ்சிட்டாங்க. ஏன் உம்மத்துல உள்ள உலமாக்கள் பனு இஸ்ராயீல்ல இருக்கிற நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள் சொன்னாங்க. அல் உலமா ஃபி உம்மத்தி கஅன்பியாய் பனி இஸ்ராயீல். முன்னாடி உள்ள பனு இஸ்ராயீல்கள்ல உள்ள உலமா நபிமார்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்னுடைய உம்மத்துல இருக்கக்கூடிய உலமாக்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சேவையை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்த நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள். ஆனா நபி கிடையாது யாருமே. கத்தம நுபுவத் முடிக்கப்பட்டு விட்டது. யாருமே நபின்னு வாதாட முடியாது. அப்ப நபின்னு ஒருத்தர் தன்னை வாதாடுறா அவன் காஃபிரா போயிடும். அப்ப நபிக்கு பிறகு ஒரு நபி தேவைப்படாத அளவுக்கு ஒரு சேவை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று 1400 வருடங்கள் கடந்து விட்டன. இன்றும் அதே நபியுடைய அந்த தீன் முழுமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பின்பற்றுவதில் வேண்டால் நம்ம இடத்துல அலட்சியம் இருக்கலாம், ஆனால் தீன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தீன் மாறல. அதே சுன்னத்துகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் குறைதல் இல்லாம அதே வாஜிபு தான், அதே பரந்து தான். நபி அவர்கள் காலத்துல 2 ரக்காயத் ஃபஜ்ர் தொழுதாங்கன்னா இன்னைக்கும் அதே 2 தான். யாரும் 3 மாத்தவும் முடியாது. அப்ப தீன் இருக்க முக்கம்மல் ஆயிடுச்சு. முன்னுண்டான உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இந்த தீன் முழுமை அடைந்து விட்டதுன்னு சொல்லல. ஆனால் நபியகுடி இந்த தீனுக்கு அல்லாஹ் சொன்னா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த உம்மத்தை நான் முழுமை பெற செய்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான். இந்த தீனை நான் பொருந்து கொண்டேன். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இடத்துல இந்த தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் இடத்துல ஒரு மார்க்கம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கு என்று சொன்னால் அது தீன் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், மதம் அல்ல. அதனால மதத்தை போதிக்கிற சூழல்ல வரல. மனிதனாக வாழுவதற்கு மார்க்கம் தேவைப்படுகிறது. எப்படி வாழ வேண்டும்? மார்க்கம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. நாமெல்லாம் மத அடிப்படையில பேசவே கூடாது. மதம் என்பது கிடையாது, மார்க்கம் ஒன்றுதான். பேச்சில் அப்படி மாறி போச்சு. இல்ல இன்னும் நீங்க எந்த மதம், நான் எந்த மதம், அசல்ல மார்க்கம் தான். நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறாய், உன்னுடைய வழிமுறை என்ன? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட அந்த மார்க்கத்துக்கு பெயர் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். அல்லாஹு தஆலா இந்த மக்களுக்கு, நமக்கு, நம் போன்ற பாவிகளுக்கு தன்னுடைய ஹபீபை அனுப்பி எப்படி என்னிடத்தில் இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காமித்து விட்டு வாருங்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அதனால சொல்லும் போதே நபி அவர்கள் சொல்றாங்க பாருங்க. எனக்கு முன்னால் பேசிய ஹஸ்ரத் கூட ஞாபகப்படுத்தினாங்க. அல்லாஹ் தஆலா நற்குணத்தை நேசிக்கிறான். நபி அவர்கள் அதை காமிச்சிட்டு போனாங்க. இன்னமா புஇஸ்து அன் தம்மிமல் மகாரிமக்கல் அஹ்லாக். அதாவது அஹ்லாக்குடைய அந்த நற்குணங்களை நான் போதிப்பதற்காகத்தான் வந்தேன்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நற்குணங்களை போதிக்கிறது எனக்கு முன்னால் பேசிய ஹஸ்ரத், என்னுடைய அன்பு சகோதரர், இந்த ஹஸ்ரத் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அதாவது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை யாருமே சொல்லித் தர முடியாது. ரசூலுல்லாஹ் மாதிரி, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் வாழ சொல்லி கொடுத்தவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். எந்த விதத்திலையும் இடையூறு இல்லாம, யாருக்கும் சங்கடம் வராம, யாருக்கும் தீங்கு வராம சொன்னாங்க இல்லையா? புத்தர் மனிதநேயத்தை போதித்தவர் தான். ஆனால் அவருக்கு ஒரு சங்கடம் என்ன? அது ஜுஹத், அதாவது துறவரம் என்ற அடிப்படையில். நிக்காஹ் தேவையில்லை, யாரும் வேணாம், தேவையில்லை, புள்ளகுட்டி தேவையில்லை, ஏன்னா அவர்கள் எல்லாம் தொல்லன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு மக்களுக்கு மத்தியில மனைவி மக்களோடு உறவுகளோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய தொல்லையை தாங்கிக் கொண்டு இபாதத் செய்கிறாரோ அவருடைய சிறிய இபாதத்,
ஒரேவே வேணாம், நான் காட்டுல போய் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட போறேன் என்று ஒதுங்கி சுஹதுல போறா இல்லையா, அவனுடைய பல 1000 வருஷங்களை விட இவனுடைய சில இபாதத்துக்கள் சிறந்ததுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மனைவி மக்களோடு சேர்ந்து இருந்து கொண்டு, உறவுகளோடு சேர்ந்து இருந்து கொண்டு வாழ்வது எப்படி என்பதை